அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 3 ஆண்டு நிறைவு செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு சொல்லவா துயரத்திலே மக்களை ஆழ்த்தியிருப்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், புரட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த அவர ஆட்சியினுடைய உண்மைத்தன்மையை நெஞ்சுறுத்தோடு தோலுரித்து காட்டினார்கள். இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதலாக சட்டம் ஒழுங்கை எப்படி சந்தி பிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் 2.5 மணி நேரம் அவர்கள் ஆதாரத்தோடு எடுத்து வைத்தார்கள். இந்த அரசு கையாளாகாமல் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையான முல்லை பெரியாறு, காவிரி, வைகை என்று தொடர்ந்து கச்சத்தீவு வரை அனைத்து உரிமைகளையும் ஜீவாதார உரிமைகளை காக்க தவறிய அரசு, ஜீவாதார உரிமைகளை காவு கொடுத்த அரசு என்பதை ஆதாரத்தோடு நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டுவிட்டு 520 வாக்குறுதிகளிலே இன்றைக்கு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் என்று சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்று வரை ஆளுகிற அரசிலே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடத்திலே பதிலில்லை. இதைவிட பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், நீட் தேர்வை ரத்து செய்த ரகசியம் இருக்கிறது என்று அதை சொல்லுங்கள், மக்களுக்கு பயனளிக்கட்டுமே என்ற மக்கள் நலனின் அக்கறையோடு கேட்டால், ஆளுகிற அரசாக அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மானம் இருக்கிறதா, வெக்கம் இருக்கிறதா, ரோஷம் இருக்கிறதா என்று கேட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் வரை உங்கள் கையெழுத்து போடுவதற்கு பேனா இல்லையா, அல்லது உங்கள் கையில் அளவில்லையா, அல்லது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அல்லது கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்கள் மறந்து விட்டீர்களா, உறுதிமொழியை மறந்து விட்டீர்களா என்று இன்றைக்கு மக்கள் உங்களுக்கு மானம் இருக்கிறதா, வெக்கம் இருக்கிறதா, ரோஷம் இருக்கிறதா, யோக்கியதை இருக்கிறதா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். உங்களுக்கு வசதியாக நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள், அதற்கு விளக்கம் கொடுக்கிறீர்கள், அதற்கு நியாயம் கேட்கிறீர்கள். அதே போல நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னீர்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறீர்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள், ஆனால் சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறீர்கள், வீட்டு வரியை உயர்த்தியிருக்கிறீர்கள், குப்பை வரியை கூட உயர்த்தியிருக்கிறீர்கள், பால் விலை உயர்த்தியிருக்கிறீர்கள். ஆக இப்படி நீங்கள் சொன்னதையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டதோடு மட்டுமில்லாமல் மக்களுடைய தலையிலே இன்றைக்கு சுமையை ஏற்றி வைத்து விலைவாசி வெண்ணெய் அளவிலே உயர்ந்திருக்கிறது. 1000 ரூபாய் தருகிறோம் என்று மாற்றத்தில் வரீங்க. 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே கூடுதல் செலவு சுமையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அது எங்கே போய் இந்த மக்கள் முறையிடுவது? இதை யார் சொல்வது? இதை தார்மீக கடமையோடு, தார்மீக உரிமையோடு புரட்சித் தலைவர், பிரதான எதிர்க்கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால், அதற்கு உரிய பதிலை முதலமைச்சர் வாய் திறந்து பேசுவதை விட்டுவிட்டு உங்கள் கைத்தடிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் விமர்சனம் செய்வதை இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இதே பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கப் போகிறீர்கள்? ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், 2 கோடி தொண்டர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர், 8 கோடி தமிழர்களுடைய எதிர்காலமாக இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதை மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்கள் இருக்கிறதா, அல்லது இந்த அரசு மக்கள் சார்ந்திருக்கிற திட்டங்களை மறந்துவிட்டதா, அல்லது செயல்படுவதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லையா என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் விவாதிப்பதை இன்றைக்கு எடுத்துச் சொல்லுகிற தாழ்மையும் பொறுப்பும் கடமையும் நம்முடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறதா இல்லையா? இதை முதலமைச்சர் வாய் திறந்து சொல்லுவாரா, சொல்ல முன் வருவாரா? எப்போது கேள்விகள் கேட்டாலும் உங்களுடைய கைத்தடிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் விமர்சனம் செய்வதை ஒரு வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பதற்கு அப்பாற்பட்டவரா? நீங்கள் என்ன அவதார புருஷரா? நீங்கள் என்ன மக்கள் பணியிலே யாரும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? நீங்கள் என்ன சர்வாதிகாரியா? உங்களிடத்துல கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை எப்படி இருக்கிறதோ அதே போல பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு முழு உரிமை இருக்கிறது. இந்த அடிப்படை அரசியல் தத்துவத்தை கூட உணராத உங்களை போன்றவர்களை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு எத்தனை வேதனைகள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்கள் கவனத்திற்கு வர வேண்டும்.
இன்றைக்கு மக்களின் முகத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள் என்பது. அது குடிப்பதற்கு இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில குடிப்பதற்கு பச்சை தண்ணீரை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. பச்சை பொய்யை நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களை தட்டி கேட்பதற்கு பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டால் உங்கள் கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. அப்படியானால் உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற சர்வாதிகார போக்கிலே நீங்கள் செல்கிறீர்களா? மக்கள் நலனிலே இன்றைக்கு அக்கறை செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். உங்களை தட்டி கேட்கிற உரிமை, உங்களிடத்திலே தட்டி கேட்டு அந்த மக்கள் நலனை திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற உரிமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு நாணயத்தின் 2 பக்கம், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி. ஒரு ரயில் இன்ஜின் என்கிற அரசாங்கம் தடையில்லாமல் விபத்தில்லாமல் அது ஊர் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் 2 தண்டவாளங்கள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி. 2 தண்டவாளங்கள் சரியாக அது உறுதியாக இருந்தால்தான் அந்த அரசாங்கம் என்கிற அந்த பயணம் மிக சரியாக ஊர் போய் சேர்வதற்கு அது தடையில்லாமல் அமையும் என்பதை நீங்கள் அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இது களத்தில் இருக்கிற கள நிலவரம், உண்மை நிலவரம். இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. இந்தியாவிலே தமிழகம் கடன் வாங்குவதை அதிகரித்திருக்கிறது. மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நீங்கள் ரத்து செய்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி திட்டத்தை நீங்கள் ரத்து செய்திருக்கிறீர்கள். 2000 அம்மா கிளினிக்கு ஒரே உத்தரவினை நீங்கள் மூடியிருக்கிறீர்கள். இப்படி எங்களால் பட்டியலிட்டுக் கொண்டே செல்ல முடியும். 520 வாக்குறுதிகளை நீங்கள் செயல்படுத்தவில்லை. இதை எங்களால் பட்டியலிட்டு எதிர்கட்சிகள் சொல்வது, நீங்கள் உரிய பதிலை சொல்வதுதானே ஒரு முதலமைச்சருக்கு அந்த பதவிக்கு அழகு. அதை விடுத்து நீங்கள் 4ஆம் தர பேச்சாளரை போல உங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்து பதில் சொல்ல வைத்தால் உங்களுடைய தரம் தான் தாழ்ந்து போகுமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரமோ மாசு மறுவற்ற, மாசு குறைவற்ற சொக்க தங்கமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் மக்களுடைய சக்தியை பெற்று, மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்னும் பல திட்டங்கள், குடிமராமத்து திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம், சத்துணவு திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம், 69% இடஒதுக்கீடு ஒரு தனி சட்டமாக 9வது அட்டவணையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக, அவருடைய மறு வடிவமாக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடை இன்றைக்கு சமூக நீதி காவலராக, இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக அந்த முன்னுதாரணத்தை சமூக நீதியிலே ஒரு புரட்சியை படைத்து காட்டினார். உங்களால் மறுக்க முடியுமா? குடிமராமத்தில இன்றைக்கும் வேளாண்மை செழிப்பதற்கு விவசாயிகளுடைய காவேரி காப்பாளர் என்று பாராட்டப்பட்டார உங்களால் மறுக்க முடியுமா? இன்றைக்கு கட்டமைப்புகளை 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார உங்களால் மறுக்க முடியுமா? 7 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார உங்களால் மறுக்க முடியுமா? உயர்கல்வியிலே உலகத்தரத்தில் இந்தியாவை விட உயர்கல்வியிலே மிக உயர்ந்த இலக்கை கொண்டு சென்றாரை உங்களால் மறுக்க முடியுமா? இன்றைக்கு கொரோனா காலத்திலே இந்தியாவிலே முதலாக கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே என் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக விலையில்லாமல் தடுப்பூசியை தருவேன் என்று அறிவித்து இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? இன்றைக்கு மாணவ செல்வங்கள் மன உளைச்சலை அவர்கள் தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு தாய் போல், தந்தை போல், ஆசிரியர் போல், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்களே, ஒட்டுமொத்தமாக இருந்த அந்த மாணவ செல்வங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? வேளாண்மையில 5 ஆண்டுகள் தொடர்ந்து கிறிஸ்துகர்மா விருதை அந்த உற்பத்திக்கு அதற்குரிய விலையை பெற்றுக் கொடுத்தாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுடைய இழப்பீடு தொகை, அவர்கள் காப்பீடு தொகை, அவர்கள் பணப்பணம் தொகை கொண்டு போய் சேர்த்தாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? தாய்மார்களுக்கு முதியோர் ஓய்வூதியத்தை ஒரே உத்தரவில் 5 லட்சம் பேருக்கு கொடுத்தாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி, கோட்டங்களை உருவாக்கி, புதிய வட்டங்களை உருவாக்கினாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? முதலமைச்சர் குறைதீர்க்கிற முகாமை நடத்தி உங்களை போன்ற
பெட்டி சாவி தொலைந்து போய் என்று சொல்லவில்லை. நேரடியாக மக்களை சந்தித்து மனுக்களை பெற்று அதற்கு அந்த இடத்திலே நிவாரணம் கண்டாரே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? இப்படி எங்களால் அடுக்கடுக்காக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் ஒரு 4 ஆண்டு கால அந்த பொற்கால ஆட்சியிலே தான் இன்றைக்கு மக்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 8 கோடி தமிழர்கள் இன்றைக்கு உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை உங்களால் மறைக்க முடியுமா அல்லது மறுக்க முடியுமா? ஆகவே நீங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவுடைய புனித அரசை நீங்கள் மறுக்கவும் முடியாது, அந்த அரசின் சீரிய திட்டங்களை நீங்கள் மறைக்கவும் முடியாது. ஆகவே அது மக்களிடத்திலே வரவேற்பை பெற்ற திட்டங்கள், மக்களிடத்திலே தொலைநோக்கு பார்வையோடு சிந்தனையோடு அதை செயல்படுத்திய திட்டங்கள். ஆகவே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான சீரிய திட்டங்களை, புனிதமான திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உங்கள் நாளாந்தர பேச்சினாலே அதை மறைக்க முடியுமா, அதை மறுக்க முடியுமா என்று முயற்சி நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு தோல்வியை தான் மிச்சமாகுமே தவிர, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தியாக தலைவராக, இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகிற தனிப்பெரும் தலைவராக, மக்கள் செல்வாக்கோடு இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். தியாக வேள்வியிலே நெருப்பாற்றலை நீந்தி மக்கள் பணியாற்றுகிறார். ஆகவே அவருடைய நெருப்பாற்றலை நீந்தி தியாக வேள்வி நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய தியாக வாழ்விலே உங்களை போன்ற கைத்தடிகளை வைத்துக் கொண்டு நாளாந்தர பேச்சிலே அவரை நீங்கள் கரும்புள்ளிகளை ஏற்படுத்தி விடலாம், கலகப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு கழுதையாக கத்தினாலும் அதை கேட்பதற்கு எந்த மனித தாய் உள்ளம் கொண்டவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தயாராக இல்லை. காலம் வர இருக்கிறது. நிச்சயமாக நாங்களும் சொல்லுகிறோம், புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்றைக்கு மாபெரும் வெற்றியை இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி ஈட்டும். நீங்கள் 39 கையில வைத்திருக்கிறீர்கள். இந்த 39 நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்ற மமதைகளை பேசுகிறீர்கள், சட்டசபையில வெற்றி பெற்ற தலைகணத்திலே பேசுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் எட்டுகிற தூரம் தான் இடைவெளி என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய தலைகணத்தை அடக்கிற, உங்கள் தலைகணத்தை குறைக்கிற, உங்கள் ஆணவத்தை அடக்கிற அந்த தீர்ப்பை, மகத்தான மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபொழுதும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள். நிச்சயமாக உங்கள் தட்டி கேட்கிற இடத்துல, உங்களை தட்டி வைக்கிற இடத்துல, உங்கள் ஆணவத்தை அடக்கிற இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்த மகத்தான தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். அந்த நாளுக்காகத்தான் ஒட்டுமொத்த தாய் தமிழகமும் தவம் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.